அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? மகர ராசி, மகர லக்னம் சேனலில் தொடர்ந்து நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் இன்னைக்கு ராசியோட குணநலன்கள், மகர ராசி இல்லைன்னா மகர லக்னம் பிறந்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய குணநலன்கள், தேவைகள், இந்த மாதிரியான கேரக்டரோட தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? மகரம் காலபுருஷனுக்கு 10வது வீடு, சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று குரு நீசம் அடைஞ்சு செவ்வாய் உச்சம் வளரக்கூடிய வீடு. நிறைய விஷயங்கள் மகரம் கும்பம் 2 வீடு இருக்குங்க சனீஸ்வர பகவானுக்கு. ஆனால் ஏன் மகரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 10வது வீடு. இங்கே சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் மட்டும்தான் பெறாரு. கும்பத்தில் அவர் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாகிறது, குரு நீசமாக இருக்கணும். வாழ்நாள் ஃபுல்லாகவுமே பணம் 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 பணத்தை வந்து மிஸ் பண்ணிட்டோமே, பணத்தை வந்து ஏமாந்துட்டோமே, பணம் சார்ந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து யோசிக்காமல் செயல்படுத்திட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள் தொடர்ந்து அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. அதீத சுறுசுறுப்பு. என்னங்க குருவோடைய ராசி, குரு இங்கே நீசம் அடைகிறாரு, சனியோடைய ராசி இருந்தாலும் அதீத சுறுசுறுப்பு அப்படிங்கிறீங்கன்னா வேலையில் மட்டும்தான் இருக்கும். மற்றதில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நைட்டு ஒரு மணிக்கு எழுப்பி விட்டு வேலை செய்ய சொன்னீங்கன்னாலும் செய்வாங்க. சாப்பிடாம எத்தனை நாள் ஆனாலும் சரி இந்த டீயை குடிச்சிட்டு வேலை செய்கிறது எல்லாமே மகரம் தாங்க. டீ மட்டும் இருந்தால் போதும், எனக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பேன் நான் தொடர்ந்து. 3 மணி ஆனாலும் 4 மணி ஆனாலும் 4 டீயை குடிச்சிட்டு நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், 6 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆளுங்க எல்லாருமே மகர ராசி. நிறைய சுறுசுறுப்பு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பு. சுறுசுறுப்புக்கான காரகம் இருக்கும் செவ்வாய் ராசியிலே உச்சம் வர்றதுனால எப்பவுமே வீடு, சொந்த பந்தங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி. இது ஒரு விஷயத்துலையுமே அவசரம், நிறைய விஷயங்கள் அவசரம். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பேசுறது எல்லாமே அவசரப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப தன்மானம் அதிகம் பார்க்கக்கூடிய ராசி. இவன் காலிலெல்லாம் விழுந்து நான் கேட்கணுமா, இவன் கையிலெல்லாம் கை கட்டி நிற்கணுமா அப்படின்னு தன்மானம் அப்படிங்கிறது எனக்கு இருக்குதோ கஞ்சியோ கூட நான் குடிச்சிட்டு வாழ்ந்துறேன். நான் யார் பக்கத்துலையும் போய் காசு கேட்க மாட்டேன், யார் பக்கத்துலையும் நான் போய் நிற்க மாட்டேன், அவன் வேணும்னா என்னை வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. பிளானிங் சரியில்லைங்க இந்த ராசியை பொறுத்தவரை. ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு இங்கே நீசமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இது சரியாக இருக்கும், இது தப்பாக இருக்கும், இது பண்ணலாம் அப்படிங்கிற ஃப்யூச்சர் பிளானிங் வந்து இல்லாத ராசியாக இருக்கிறதுனால நிறைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அந்த கஷ்டப்படும் போது மட்டும்தான் அந்த பணத்தை வந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிற மாதிரி மன உளைச்சல்களுக்கு ஆளாயிடுறாங்க நிறையா தடவை மகர ராசி. அதே போல் சேமிக்க முடியாமல் அப்பப்போ சேமிக்க முடியாமல் போயிருமோ, இனிமேல் ஃப்யூச்சரில் சம்பாதிக்க முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே அதிகரிக்கக்கூடிய ராசி. எப்போவுமே தோணிகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், தோணிகிட்டே இருக்கும். அதே போல் பெண்கள் இந்த ராசியில் பிறக்கும்போது வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. துவைக்கிறது, திருப்பி ஒரு துணி இருந்தாலும் துவைச்சு போட்டுருவாங்க. அதே போல் இடத்த வந்து ஒரு பொருளை மாற்றி வைக்கிறது, சும்மாவே இருக்குப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு வீட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடிய ராசி. நீதிமான், நேர்மைக்கான காரக கிரகம் சனீஸ்வர பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே மகரத்தை எல்லாம் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் பக்கத்தில் நியாயம் இருக்குது அங்கே தான் பேசுவாங்க. என்ன நான் உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன், நீ இங்கே வந்துட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிற அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கே நீதியாக இருக்கோ, எங்கே நேர்மையாக இருக்கோ அங்கே தான் வந்து மகரம் பேசிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி எப்போவுமே மற்றவங்களுடைய நலனை அதிகபட்சமாக கருதக்கூடிய ராசியாக இருக்கும். அதே போல் இந்த ராசியை பொறுத்தவரையும் 5க்கும் 10க்கும் சுக்கிரன் அதிபதியாக வர்றதுனால லக்ஸரியாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல ரொம்ப நீட்டாக இருக்கணும், பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும். நம்ம வீட்டில் கஞ்சி குடித்தாலும் கூழ் குடித்தாலும் நம்ம வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கௌரவமாக போகணும், ரொம்ப மதிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வேலையை மாற்றிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பதட்டங்கள், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கிறனால பதட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறது, நாளைக்கு நம்மளுடைய வேலையை மாற்றலாம், 2 மாதத்துலேயே மாற்றலாம். அந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தது என்னன்னு ஓடிக்கக்கூடிய ராசியாக இருக்கும். நிறைய ஜெயிக்கணும் அப்படிங்கிற கனவு, கற்பனைகள், ஆசை அதிகமுடைய ராசி. உழைச்சி தேஞ்சவங்களை தாங்க மகரம் குறிக்குது. கும்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தனக்கு லாபம் இருந்தால் செய்யும். ஆனால் மகரத்தை பொறுத்தவரை அதெல்லாமே தெரியவே தெரியாதுங்க. ரொம்பவே சலனம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. தனக்கு என்ன தேவை, தான் என்ன பண்ண போகிறோம், தனக்கு என்ன வந்து ஃப்யூச்சரில் தன்னோட குடும்பம் என்னன்னு யோசிக்காமையே குடும்பம் ஆகிறதுக்குள்ளாரே எல்லா பணத்தையும் செலவு பண்ணிடுவாங்க. குடும்பம் ஆனதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு நிற்கக்கூடிய ராசியாக கண்டிப்பாக இருக்கும். நிறையா உழைச்சி தேஞ்சவங்களை குறிக்கக்கூடிய ராசி. அதே போல் சரியாக செஞ்சுருக்கோமா வேலையை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே 2-3 வாட்டி செய்யக்கூடிய ராசி. இந்த டீ குடிச்சிட்டே வேலை செய்கிறதுனால உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனம் இல்லாமல் போயிடுவாங்க. பாதி வயது, அதாவது 35 வயது 40 வயதுக்கு கடந்துக்கும் போது ரொம்பவே மனசு வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது சலனமாக இருக்கும். 2வது உடல்நிலை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ரொம்பவே, அதுவும் கால் வலி சொல்லவே தேவையில்லைங்க, அந்தளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு விடும். எப்போவுமே குழந்தைக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்படி குழந்தை இருந்திருக்கலாமா, அப்படி குழந்தை இருந்திருக்கலாமா, ஏன்னா குரு இங்கே நீசமாக இருக்கிறதுனால
குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமே வந்து நல்லா வந்திருக்கலாம், இன்னும் நம்ம கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டால் நம்ம குழந்தை நம்மளை மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்மளை மாதிரி நல்லா படிக்கவே இல்லை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி காலேஜ் சேர முடியல, நம்ம அளவுக்கு வந்து படிக்க வைக்க முடியல, நம்ம அளவுக்கு குழந்தைய வளர்த்த முடியல அப்படிங்கிற எண்ணங்கள் எப்போவுமே தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசி. சொந்த ஊர்லேயே ஜெயிக்கக்கூடிய ராசி. அதுதான் வந்து மகரத்தை பொறுத்த வரையும் வெளியிலெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை, இருக்கிற இடத்துல எனக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசியாக இருக்குது. நிறைய வளர்ச்சி, புத்திசாலித்தனம், அயராத உழைப்பு, சின்சியாரிட்டி, இது எல்லாத்துக்குமே பெயர் போன ராசி. தன்னுடைய குடும்பத்தை ரயில் வண்டி மாதிரி ரொம்பவே பாதுகாக்கக்கூடிய ராசி. எந்த ஒரு சூழ்நிலையுமே விட்டு கொடுத்து போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகவே மாட்டாங்க. அது எவ்வளோ பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்தாலும் அடுத்தவன் என்னுடைய குடும்பத்தில் தலையிடக்கூடாது, அவன் வந்து அவனுடைய வார்த்தை என்னோட குடும்பத்தில் கேட்கக்கூடாது, நாங்கள் எங்களுக்குள்ள என்ன வேணால் சண்டை போட்டுக்குவோம் பேசிக்குவோம், ஆனால் வெளியே இருக்கவங்களுக்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே அதில் தெளிவாக இருக்கக்கூடிய ராசி. மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ராசி. தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மகரம் எல்லா தொழிலையும் சொல்லி கொடுத்துட்டு மகரம் வெளியே வந்த கேஸ் தான். நீ இதை பண்ணு ஜெயிக்கலாம், அதை பண்ணு ஜெயிக்கலாம், நான் 1000 ஐடியா கொடுத்து இவங்க ஒரு வேலையை திறம்பட செய்ய முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, செய்ய முடியாமல் வெளியே வந்துடுவாங்க. இருந்தாலும் அடுத்தவனுக்கு சொல்கிற அட்வைஸ்னால அவன் ஓஹோன்னு வளருவான். பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வருவாங்களா, அதுவுமே வரமாட்டான். இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் ஓடிடுவானுங்க. அந்த மாதிரி நிறைய நம்பிக்கை துரோகங்களையும் பார்க்கக்கூடிய ராசியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் மனசில் நினைக்கிறது அப்படியே நிறைய கனவு, கற்பனைகள், ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் தன்மானத்தை மட்டும் மகரத்துக்கிட்ட தூண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் திருப்பி எவ்வளோ வருஷம் ஆனாலும் பேசவே மாட்டாங்க. நான் இப்படி தான், என்னோட கொள்கை இதுதான், நான் இப்படி தான், நீ பேசுகிறனா பேசு, இல்லைனா போயிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாக இருக்குது. நிறைய முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து வாழ்க்கையில் போராடக்கூடிய ராசி. பார்த்திங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் நான் ஒரே பக்கம் வேலை செய்கிறேன், இங்கே ஓனர் இல்லைனாலும் நான் அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கூட்டு குடும்பமாக இருந்தாலும் 10 பேருக்கு 20 பேருக்கு இருந்தாலும் இந்த அம்மா தாங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க, இந்த அம்மா தான் இந்த குடும்பத்தில் மெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த மகர ராசியில் இருப்பாங்க, இந்த மகர லக்னத்தில் இருக்கிறது பார்க்க முடியும். தனி ஒரு ஆளாக குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே நான் அதை எல்லாமே தகர்த்துட்டு நான் இன்றைக்கி வந்து சுயம்புவாக நின்று ஜெயிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மகர ராசி தான். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்பிங் டெண்டன்சி, சப்போர்ட் பண்ணுறது, குடும்பத்தை வந்து வளர்த்தி விடுறது, தான் மட்டும் வளராமல் மற்றவங்களையும் வளர்த்துறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்கு தகுந்தாற் போல் மகரம் இருந்துக்குவாங்க. இந்த இடத்துல எனக்கு செட் ஆகவே இல்லை, இந்த இடத்துல எனக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறது எல்லாமே சொல்லவே மாட்டாங்க. பெரிய அளவுக்கு வளர்ச்சி குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாகவே இந்த மகர ராசி மற்றும் மகர லக்னத்துக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிபயங்கர யோகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதனே 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரத்தை பொறுத்தவரையும் திருமணம் நடந்ததுக்கப்புறம் தான். 2வது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான். இந்த 2க்கு அப்புறமும் வாழ்க்கையில் மகரம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜை குறித்து வச்சுக்கோங்க, கல்யாணமான ஸ்டேஜை குறித்து வச்சுக்கோங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குறித்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஒரு உயர்வு அவங்களுடைய பிறந்த கால ஜாதக அமைப்பு படி அந்த உயர்வு வந்து மேலே கீழேயுமா இருக்குமோ தவிர்த்து ஆனால் நிச்சயமாக உயர்வு அப்படிங்கிறத கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கொண்டு போகும். சனீஸ்வர பகவானுடைய அருள் பெற்ற நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டாலுமே என்னைக்கு இருந்தாலும் சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் பிறந்திருக்கீங்க. அவர் நிச்சயமாக உங்களுடைய ராசியை கைவிட மாட்டார். அதுக்காக தான் சனீஸ்வர பகவானுடைய ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா கர்மா வயலுக்கு கழிச்சு காலபுருஷனுக்கு கர்மஸ்தானம் 10ஆம் இடம். அப்போ அந்த ராசியில் பிறந்த நீங்கள் அடுத்தவங்களுடைய கர்மா இல்லாமல் தன்னுடைய கர்மாவையும் கழித்து அதன் மூலியமாக வரும் சங்கதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தையும் ஒரு யோகத்தையும் கொடுக்கறதுக்கு தான் இந்த மகர ராசியில் நம்ம பிறந்திருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக பிறந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே ராசியோடைய பொது பலன்கள் தான். 40% 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் லக்னம் கணிக்கும் போது நிச்சயமாக பலன்கள் மாறுபடும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.